ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. தமிழக பட்ஜெட் 2026 தொடங்கியது. இன்றைக்கி 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் 2026 தொடங்கியது. இந்த தமிழக பட்ஜெட்டை தான் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, பல்வேறு அரசு தேர்வர்களும் சரி, பல்வேறு துறை சார்ந்தவர்களும் சரி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இதில் தான் மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி தமிழக பட்ஜெட்டில் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் வெளியாகக்கூடிய 2 மிக மிக முக்கியமான அறிவிப்புகள். ஒன்று டெட் பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பது குறித்தும், இன்னொன்று எஸ்டிடி பிடி பிஜிடிஆர்பியோட வேக்கன்சி லிஸ்ட்டு குறித்தும் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்ஜெட்டுக்காக தான் இத்தனை மாதங்களாக காத்திருந்தோம். தாவேக்கா ஆட்சி அமைச்சதிலிருந்து 6 மாதங்களாக இந்த பட்ஜெட் எப்போது தாக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தேர்வு அறிவிப்புகளுமே வரவில்லை. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல. வெப்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும். காரணம் என்னென்னா, பட்ஜெட் வெளியிடவில்லை. பட்ஜெட் வெளியிட்டால் தான் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலே நமக்கு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ அரசு பணம் எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்ககிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி அவங்களால அக்காமடேட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும். அதனாலே இத்தனை நாள் சரியாக வேக்கன்சி வராமல் இருந்தது. நம்மளும் எதுவும் பேச முடியாமல் இருந்தது. ஆக்சுவலாக இத்தனை நாள் பட்ஜெட் தாக்கலாக வேண்டியது வருடம். ஆனால் இந்த முறை எலெக்ஷன் நடந்ததுனால, புதிய ஆட்சி அமைஞ்சதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் ஆகுது. ஸோ பல்வேறு அறிவிப்புகள், துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. வேளாண் துறை பட்ஜெட் தனியாக தாக்கலாகும். பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை தனியாக தாக்கலாகும். அதே மாதிரி தொழில்துறை நிறுவனங்கள் சம்பந்தமான நிதிநிலை அறிக்கை தனியாக தாக்கலாகும். இதெல்லாம் ஆன பிறகு தான் பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட் தாக்கலாகும். பள்ளிக்கல்வித்துறை பட்ஜெட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மிக முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. பட்ஜெட்டுக்கு முன்னாடியே பல்வேறு துறை சார்ந்த கூட்டங்களை இந்த போன மாதம் முழுவதும் நடத்தினார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். அதற்கு பிறகுதான் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பள்ளிக்கல்வித்துறையில் வெளியாகக்கூடிய அறிவிப்புகள் குறித்த ஆலோசனைகள் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அந்த ஆலோசனைகளோட முடிவை தான் இன்றைக்கி பட்ஜெட்டில் வெளியிட போகிறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லேருந்து கிடைச்ச தகவல் அடிப்படையில் பார்த்தோம்னா, இன்றைக்கி நிறைய அறிவிப்புகள் வெளியானாலும் மிக முக்கியமான 2 ஆசிரியர்களோட நீண்ட கால கோரிக்கை கண்டிப்பாக அதில் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஒன்று டெட் பாஸ் மதிப்பெண்களை 60ஆக குறைப்பது குறித்த அறிவிப்பு வெளியாகும். 55 வரையும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸ்பெஷல் டெட்டுக்கு 55 வரையும் கேட்டிருக்காங்க, காமன் டெட்டுக்கு 60 வரையும் கேட்டிருக்காங்க. ஸோ அனைவருக்கும் 60 அப்படின்னு வரும். அப்படின்னா காமன் டெட்டுக்கு மட்டுமாவது 60ங்கிற அறிவிப்பு இன்றைக்கி கட்டாயமாக வரும். அரசே கொள்கை முடிவு நாங்கள் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த வகையில் இன்றைக்கி டெட் பாஸ் மதிப்பெண்கள் குறைப்பு குறித்த அறிவிப்பு கட்டாயமாக வெளியாகும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு முறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆசிரியர் காலி பணியிடங்கள் நீண்ட காலமாக காலியாகவே இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்போ ஃபில் பண்ண போகிறீங்கன்னு நிறைய டைம் கேட்டாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், ஆல்ரெடி பட்ஜெட்டில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி பட்ஜெட்டில் இந்த வேக்கன்சி லிஸ்ட் எஸ்டிடியாக இருக்கட்டும், பிடிஆர் இருக்கட்டும், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், காலேஜ் டிஆர்பியாக இருக்கட்டும், எவ்வளோ வேகன்சி டோட்டலாக இருக்குது, அதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா இதுவும் வெளியாயிரும். எவ்வளோ ஆசிரியர் பணிகள் நிரப்ப போகிறாங்க, எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டா இன்னைக்கு வெளியாயிரும். இன்னொரு சிறிது நேரத்தில் பட்ஜெட் தாக்கலாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் அவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான பட்ஜெட் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. இந்த வெயிட் பண்ணி பாருங்கள், டச்சில் இருங்க. அப்டேட் கிடச்ச உடனே நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த செய்தி பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.